மற்றும் நல்லத்தங்காள் என்னும் இரு குழந்தைகள் பிறந்தனர். நல்ல தம்பி மூத்தவனாக இருந்து வந்தான். நல்ல தங்காள் இளையவள். அவள் பிறகாக பிறந்தவள். இருவரும் அன்பான முறையிலேயே மக்களால் வளர்க்கப்பட்டனர். அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் மக்களுக்கு இயல்பாகவே இளவரசர் மீதும் இளவரசியின் மீதும் அன்பு இருந்து வந்தது. மக்களும் அவர்கள் இருவரின் பாசத்தை பார்த்து மிகுந்த மெச்சு கொண்டிருந்தனர். நல்ல தங்காள் பக்தியில் மிகுந்த பெண். மிகவும் மென்மையான குணம் கொண்டவள். அன்பின் பால் கட்டப்பட்டவள். நல்ல தம்பியோ வீரம் மிக்கவன். தங்கைக்காக எதையும் சுய துணியாதவன். எதை கேட்பினும் அது அடுத்த நொடியே அவ்விடம் வந்து சேரும். அந்த அளவுக்கு தங்கை மீது பாசம் கொண்டவன். தந்தைக்கு இணையாக தன் தங்கையை அவள் வளர்த்து வந்து கொண்டிருந்தான். இருவரும் மகிழ்ச்சியாக வளர்ந்தனர். மெல்லத்தம்பி தங்கையின் மீது அளவற்ற அன்பு கொண்டவன். அவள் கேட்டதை செய்து வைப்பவன் என்பதால் அவள் எதை கேட்பினும் உடனடியாக அவ்விடம் வரும். இதிலிருந்து நாம் அவர்களுடைய பாசத்தை புரிந்து கொள்ள இயலும். ஊர் மக்களும் இவர்களின் பாசத்தைக் கண்டு மெச்சிக்கொண்டனர்.